சரி, இப்போ ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க முன்னாடி. ஆனால் இப்போ வந்துட்டு அது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க என்ன சார் பண்ணலாம்? ஒரு வித்தரலாமா? நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் எந்த செக்டரில் வாங்கினாலும் விற்க மாட்டாங்க. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ மாற்றங்கள் ஏற்படுத்தலைன்னா நோக்கியாவுக்கு நடந்த அதே கதை தான் இவங்களுக்கு நடந்திருக்கக்கூடும். ரிஃப்யூசல் டு சேஞ்ச். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக இந்த ஈரான் US வாரில் கூட a lot of AI tools were in operation. Yes. It worked very precisely. வெயில் இல்லாத நாட்கள் அப்படின்றது ரொம்ப குறைவு. நோ சன்லைட் டேஸ் அப்படின்றது இங்கே வராது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் திஸ். ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து க்ரீன் எனர்ஜி யூஸ் பண்ணுறதா இருந்தால். வணக்கம் சார். வணக்கம் அனிதா. போன வாரம் நம்ம ஓப்பனிங் பெல் ஷோவில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் சார். என்னன்னா, இப்போ வந்து ஏஐனால ஐடி செக்டர் வந்துட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஐடி செக்டரில் முதலீடு செய்கிறதா இருந்தால் எந்த நிறுவனங்களில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். நீங்கள் வந்து அதை வீக்கெண்ட் ஷோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கேள்விக்கான பதில் என்னங்க சார்? அது உங்ககிட்ட ரகசியமாக சொல்லலான்னு பார்த்தேன். நீங்கள் இப்போ ஓப்பனாக கேட்கணும். அன்னைக்கு சிபி கேட்டிருந்தாரு அந்த ஓப்பனிங் பெல் ஷோவில். ரைட், ஓகே. இதில் வந்து பொதுவாக நம்ம ஐடி நிறுவனங்கள் வந்து டாப் 5 நிறுவனங்கள் தான் பார்ப்போம். I mean, normally people look at top 5. Top 5 இந்தியாவில் HCL Tech, TCS, Infosys, LTI, Mindtree இதான் பார்க்குறோம். பட் என்னுடைய அப்சர்வேஷன் பிரகாரம் there are 4-5 other companies that also fit into this. For instance, Persistent Systems, Coforge இருக்குது, Mphasis BFL கிடையாது, Mphasis அப்படின்னு சொல்கிறோம். ஸோ there are companies of this nature. இவங்க வந்து பொதுவாகவே ஐடி அண்ட் ஐடி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள். திஸ் இஸ் ஏன்னா இவங்களுடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா தேவர் நாட் இன்டு ஐடி. இவங்க ஐடி சர்வீசஸ் முழுவதமாக போகல. அவங்க வந்து இந்த லைனில் தான் இருந்தாங்க. ஸோ தேர்ஃபோர் ஃப்ரம் தேர் இன்செப்ஷன் அவங்க கம்பெனியாக வந்து அவங்க வேலை செய்து அவங்க ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது எல்லாமே அந்த காலத்துலேருந்து தொடக்கத்திலே இந்த ஏஐ சார்ந்த ப்ராடக்ட்ஸில் தான் இருந்தாங்க. தேர்ஃபோர் ஐ திங்க் டாப் 5 இன்வெஸ்ட் பண்ணுறது தவறு இல்லை. பட் ஐ திங்க் அதை விட இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்க்குறது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் இது ரெக்கமெண்டேஷன் நான் சொல்ல வரல. பட் ஐ திங்க் திஸ் இஸ் நம்ம வந்து இது ஒரு முதலீட்டாளராக இருந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ ஐடி செக்டர் முழுவதுமாக ஒரு சரிவை சந்தித்த இந்த சமீப காலத்தில் ரிசல்ட்ஸாக இருந்தாலும் சரி, மற்றபடி சரிவாக இருந்தாலும் சரி, பிகாஸ் ஆஃப் அதர் ரீசன்ஸ், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பங்குகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் முதலீட்டாளர் கொஞ்சம் பார்க்கட்டும். let them also understand. அதே போல் Mphasis, அதே போல் Coforge, இவங்களுக்கெல்லாம் ஏன் வந்து திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ தூரம் போகிறது, ஏன் சரிவு வந்து குறைவாக இருக்குன்னு யோசிங்க. தட் ஆட்டோமேட்டிக்லி வில் ஓப்பன் யுவர் மைண்ட் இன்டு அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க வந்து கூடுதலாக ஏஐ ஸ்டாக்ஸில் இல்லை ஏஐ செக்டரில் வந்து இன்னும் ஆழமாக இவங்க வேலை செய்கிறாங்க, rather than just being service providers. And therefore இந்த 3-4 ஸ்டாக்ஸ் ஐ திங்க் கேன் பி அ ஸ்டார்டிங் பாயிண்ட். வேறு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்காங்க, பட் அவங்க லிஸ்டடாக இன்னும் வரல. தட் இஸ் த ரீசன் வி ஆர் நாட் ஏபிள் டு ஓப்பன்லி கோட். பட் இந்த 2-3 கம்பெனிஸ் டெஃபினட்டாக ஒரு அப்சர்வேஷன் எல்லா முதலீட்டாளருமே வைத்திருக்க வேண்டிய சில பங்குகள்ன்றது நான் நினைக்கிறேன். ஓகே சார். சரி, இப்போ ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க முன்னாடி. ஆனால் இப்போ வந்துட்டு அது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க என்ன சார் பண்ணலாம்? ஒரு வித்தரலாமா? நம்ம நாட்டில் எந்த செக்டரில் வாங்கினாலும் விற்க மாட்டாங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 800+ மீட்டிங்ஸ் நடத்தியிருப்பேன். இன்வெஸ்டர் மீட்ஸ், லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல். கிளைண்ட்ஸுக்கு வந்து பொதுவாக சந்தை எப்படி இருக்க போகுதுன்றது ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்ஸ் நான் பண்ணியிருக்கேன். கோவிட் டைமில் நான் நிறுத்தினது கிடையாது. ஐ யூஸ் டு டூ இட் ஆன்லைன். அப்போது இதில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்குங்க, இது வந்து சரிவு ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா தே டோன்ட் லைக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலீட்டாளருக்கு அது பிடிக்கிறது கிடையாது. இரண்டாவது, நீங்கள் அதை விட்டு வெளியேறுங்கன்னு சொன்னால் தே ஹேட் யூ ஃபார் இட். இவன் சரி கிடையாது. அதாவது தே லிசன் டு சம்படி ஒன்லி சேஸ் வைங்க ஏறும், எப்பயாவது லாபம் வரும். இதுதான். ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறவங்க தான் பொதுவாக ஹியூமன் சைக்காலஜி அப்படி தான். இப்போ நீங்கள் ஒரு ஐடியாவோட கொண்டு வரீங்கன்னா உங்ககிட்ட நிவேத்த இது ஐடியா சரியில்லைன்னு நான் எடுத்த உடனே சொன்னீங்கன்னா யூ வில் நாட் லைக் மீ ஃபார் இட். ஜெனுவினாவே அது நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம். பட் ராதர் இப்போது கூட வேறு யாரோ ஒருத்தர் இல்லை, சூப்பர் ஐடியா நிவேத்தா 6 வருஷத்தில் இதுதான் சூப்பர் ஹீரோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஓகே, அந்த அலைன்மெண்ட் அப்படி தான் வரும். அதே தான் இங்கேயும். ஸோ எந்த செக்டர், அதுவும் இன்னும் முக்கியமாக நீங்கள் ஐடி செக்டரை விட்டு வெளியேறுனா 100% நான் சொல்கிறது வந்து யாருக்குமே ஒத்துக்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க.
ஹவவர் இது வந்து ரொம்ப காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒரு கருத்து. இந்த ஐடி செக்டரில் ஹோல்டிங் கொஞ்சம் குறையுங்க. ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் அவங்களோட ரெவென்யூ பாருங்கள். இந்த ஏஐ இதெல்லாமே விட்டுருங்க. நான் சொல்கிறது கடந்த ஒரு 10 குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எடுத்து பாருங்கள். 10 குவார்ட்டர்ஸ்னால் ஆல்மோஸ்ட் 2.5 years, 4 quarters a year. ஸோ 2.5 years பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்கள். சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும். 3% குவார்ட்டர்லி க்ரோத் நான் சொல்கிறேன். 3% க்ரோத், 4% க்ரோத் இவ்வளோதான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அப்படின்னா அந்த பீக்கிங் அவுட் ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். பீக்கிங் அவுட் ஸ்டேஜ்னா இது வந்து இதோட முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்ல வரல. இதுக்கு மேலே அவங்களால சஸ்டெயின் பண்ணி 10% வளர்ச்சி தர முடியுமான்றது நீங்கள் யோசிங்க. தர வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம வந்து அந்த ப்ரிஃபரன்ஷியல் பயஸ்னால அந்த பங்குகள் நம்ம வைத்திருக்கோம். இது இத்தனை நாள் நமக்கு நல்ல டிவிடன் கொடுத்துருக்கு, நல்லா செயல்பட்டுருக்கு, விலை ஏற்றம் பார்த்துருக்கோம். இட் ஹஸ் பீன் குட். நான் இல்லைன்னு சொல்ல. கடந்த ஒரு 25-30 yearsல ஐடி செக்டர் இஸ் பர்ஃபார்ம்டு மார்வலஸ்லி. இல்லைன்னெல்லாம் நான் சொல்ல வரல. பட் தேர் ஆர் டைம்ஸ் டு மூவ் ஆன் இல்லையா? இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் உடனே போய் ரிலையன்ஸ் வாங்கணும்லாம் தயவு செஞ்சு பண்ணிடு. அவங்க வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் என்ன கம்பெனியாக இருந்தாங்க யோசிங்க. அவங்க வந்து பாலியஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரியவர் இருந்தபோது திருபாய் அம்பானி இருக்கும்போது பாலியஸ்டர் கம்பெனி, அப்புறம் ஆயில், அப்புறம் கெமிக்கல், அப்புறம் கேஸ். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. பாலியஸ்டரில் இருக்கான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ அவங்க மொத்தமாக இந்த சைடு வந்துட்டாங்க. ரீட்டெயில், ஜியோ ஃபினான்ஷியல், ட்ரெண்ட்ஸ், ஜவுளி லைன் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல். இப்போ தே பாட் ஓவர் டாய் மேக்கர் ஹேம்லிஸ்ன்னு சொல்கிற உலகத்தில் ரொம்ப பெரிய பேர் இது. ஆக்சசரிஸ் வரைக்கும் they do everything. shoes, footwear, they do everything. ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் போய் ஹைப்பர் மார்க்கெட்லாம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இவங்க ஃப்ரம் வேர் டு வேர் இவங்க எதுக்கு மாறணும்? ஆயில் அண்ட் கேஸ் வந்து எவ்வளோ சூப்பரான பிஸ்னஸ் இல்லையா? எதுக்காக இந்த டைவர்சிட்டி கொண்டு வந்தாங்க? இல்லை எங்கள் அப்பா ஆரம்பித்த கம்பெனின்னு இவர் உட்காந்துருந்தா எப்படி இருந்திருக்கும் இல்லையா? இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது, மீடியாவில் கூட இருக்குது. நெட்வொர்க் 18, டிவி 18லாம் இப்போ இவங்க தான். சிஎன்பிசி, டிவி 18 ஆல் பார்ட் ஆஃப் ஜியோ, ரைட்? ஜியோ, ரிலையன்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வை த டைவர்சிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்ட்? வை ரிடக்ஷன்? ஒரு செக்டரில், கோர் செக்டரில் ஃபோக்கஸ் குறைத்து வேற பல செக்டர்ஸ் நம்ம எதுக்கு மொபைலில் எதுக்கு இந்த ஃபோக்கஸ் கொண்டு வரணும்னா த சேஞ்சிங் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் டுடேஸ் வேர்ல்டு. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ மாற்றங்கள் ஏற்படுத்தலைன்னா நோக்கியாவுக்கு நடந்த அதே கதை தான் இவங்களுக்கு நடந்திருக்கக்கூடும். ரிஃப்யூசல் டு சேஞ்ச். பிளாக்பெரி, நோக்கியா எல்லாமே அந்த பிரச்சனை தான் வந்தது. அதுதான் நான் இந்த முதலீட்டாளருக்கும் இந்த ஐடியில் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு குறைக்கிறத வழி பாருங்கள். நான் விற்று வெளியேறுன்னு சொன்னால் யூ வில் நாட் லைக் இட். ஸ்டார்ட் ரெடியூசிங். ஐடி செக்டரில் இருங்க. இப்போது ஏஐ ஸ்டாக்ஸ் நீங்கள் கேட்டிங்களா, அது வந்து ஐடி கீழே தான் வரும். நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சியில் போட்டிங்கன்னா தனியாக ஏஐ ஸ்டாக்ஸ் அப்படின்லாம் கிடையாது. ஐடியில் தான் இது எல்லாமே வரும். ஸோ ஐடி செக்டரில் டாப் 5 இது வரைக்கும் நல்லா செயல்பட்டு இருக்கக்கூடியது. ஸ்டார்ட் லுக்கிங் அட் அதர் கம்பெனிஸ் இன் த சேம் செக்டர். ஸோ ஐடி செக்டரில் தான் இருப்பீங்க. பட் இருக்கிற ஹோல்டிங்ஸை லைட்டாக டைவர்சிஃபை பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு வாங்க. ஸ்டார்ட் சம்வேர். ஏன்னா இதை வைத்திருந்தால் இன்னும் நமக்கு பாதிப்பு வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தட் இஸ் ஆல். பிகாஸ் ஆல்ரெடி சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறோம். இனிமேல் சிங்கிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட் வரும் முடியுமான்னு கேட்டால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யூ கேனாட் டூ தட் நோ, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த நல்ல சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் வரும்பொழுது அது மைக்ரேட் பண்ணுறது இன்னும் சென்சிபிளாக இருக்கும். பிகாஸ் நெக்ஸ்ட் க்ரோத் என்ஜின் இஸ் கோயிங் டு பி ஏஐ. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேணாம், டவுட்டும் வேணாம். இந்த கம்பெனிஸ் ஏஐல வருமானு கேட்டால் டெஃபினட்டாக வருவாங்க. ஏஐ சர்வீசஸ், எனேபிளர்ஸ் இதெல்லாம் வருவாங்க. பட் இட் வில் டேக் சம் டைம். அந்த எனேபிள்மெண்ட் கொண்டு வரதுக்கான நேரம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பெட்டர் டு மைக்ரேட் டவுன் த லைன் அண்ட் கம் டவுன் டு கோர் ஏஐ செக்டர், ரெடியூசிங் மற்ற ஐடி செக்டர் ஹோல்டிங்ஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே சார். ஒரு காலத்தில் இப்போ ஐடி செக்டர் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் போய் அதில் முதலீடு செஞ்சாங்க. இப்போ ஏஐ வந்து அடுத்த ஐடியாக மாறுமா சார்? அதை ஐடி செக்டார் மாதிரி மாறுமா? இல்லை, ஏஐ தான் ஃபியூச்சரு. நீங்கள் இப்போ ஈரான் ஏஐ வந்து நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸே நம்புறத கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏஐ வந்து எப்படி பார்க்குறது, அது எல்லா டேட்டாவும் எடுத்துருவாங்க. ஏன்னா தே வில் ஸ்டார்ட் கண்ட்ரோலிங் எக்ஸெட்ரா அப்படின்றது. இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரெசன்டேஷனில் கூட நான் பேசியிருக்கேன். அது ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் நம்ம டெடிகேட் பண்ணி பேச வேண்டியது. பட் பீப்புள் ஆர் ஃப்ரைட்டன்ட் ஆஃப் ஏஐ. அது இல்லைன்னுலாம் நான் சொல்ல முடியாது. ஒரு சைடில் பாசிட்டிவ் இருக்குது, ஒரு சைடில் அது ஃபுல்லி டேக் ஓவர் பண்ணால் அதில் வரக்கூடிய எரர்ஸ் வந்து அதிகமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக இந்த ஈரான் யூஎஸ் வாரில் கூட லாட் ஆஃப் ஏஐ டூல்ஸ் வர் இன் ஆப்ரேஷன்.
எஸ் சார். இட் ஒர்க் வெரி ப்ரிசைஸ்லி. ஸோ இட் கேன் ஹெல்ப் யூ. ஏஐ வந்து நமக்கு டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவான ஒரு டூல். அது கூட அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்றது தான் அதோட முக்கியத்துவமே தவிர அது நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ், கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏஐ கிட்ட இருக்குது. இப்போ எங்கிட்ட இருக்கிற இன்டெலிஜென்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது இண்டிபெண்ட்டாக பார்த்தோம்னா நம்ம 2 பேருக்கு தனி ஒரு கடவுள் கொடுத்துருக்க ஒரு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆளுக்கு வித்தியாசமாக இருக்கும். பட் இதெல்லாம் கலெக்டிவாக ஒரு பூலில் வந்து அந்த பூல்லேருந்து அந்த டூல் வந்து அதை கற்றுக்கொண்டு செயல்படும்போது இட் பிகம்ஸ் அ யூனிவர்ஸ் ஆஃப் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப ஆப்டிமலாக கூட வரும், சம்டைம்ஸ் ரொம்ப கேவலமாக கூட வரும். ஏன்னா இப்போ வந்து லேர்னிங் ஸ்டேஜ் இல்லையா. ரொம்ப கேவலமான ரிசல்ட் தரக்கூடிய ஏஐல கூட நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் இவங்க சொல்லக்கூடிய சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், கிளாடாக இருக்கட்டும். நேற்றுலாம் கிளாட், அதாவது ஆந்த்ரோபிக்கோட டூல் வந்து நேற்று டவுன் ஆயிடுச்சு. ட்ரம்ப் வந்துட்டு மாற்றணும்னு சொல்லிட்டு மாற்றுன்னு சொல்கிறேன். இல்லை, அந்த டூல் வந்து அவ்வளோ டவுன்லோட்ஸ் உலகம் முழுவதுமே கிளாட் என்ஜினே வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. டவுன்லோட் பண்ணி அது வந்து இட் ஜஸ்ட் குட் நாட் ஃபங்க்ஷன். சிம்பிள் கொஸ்டின் ஐ ஆஸ்ட், will you be able to ஏதோ ஒரு ஸ்டாக் பிக் பண்ணுறதா இல்லை அதோட ரேஷியோ சொல்ல முடியும். சாரி, யூ ஹேவ் டு டாக் டு மீ லேட்டர்னு அதுவே வந்துச்சு. தட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் ரீசன் பிகாஸ் கிளாட் வாஸ் டவுன். இன்னைக்கு பேப்பரில் கூட அது பப்ளிஷ் ஆயிருக்கு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா பீப்புள் ஆர் ஸ்லோலி அடாப்டிங். ஸோ அதனால ஏஐ வந்து நமக்கு எவ்வளோ தூரம் ஒரு ஹெல்ப்ஃபுல் டூல், ஒரு நண்பனாக வைத்துக்கொள்ள முடியும், ஒரு பார்ட்னராக வைத்துக்கொள்ள முடியுமோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் நமக்கு so it makes sense to migrate into AI. Definitely it has worked in the war, it will work in life, but developing stage. உடனடியாக நாளையிலேருந்து ஏஐ எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக it is not going to work. ஸ்லோவா It takes time. It takes at least another 5 to maybe 10 years or more. Full-fledged நம்ம லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் இது வந்து ஏஐ வருது. ஸோ எஸ். ஏஐ சம்மந்தமாகவே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சார். கேரளா தமிழ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு லிசனர் கேட்டிருக்காரு சார். மின் பற்றாக்குறை உள்ள நமது நாட்டில் டேட்டா சென்டர் அமைப்பது சரியாக இருக்குமா? அயர்லாந்து, நார்வே, ஃபின்லாந்து போன்ற இயற்கையிலே குளிரான நாடுகளில் அமைப்பதில் மூலம் ஏர் கண்டிஷன் உபயோகத்தை குறைக்கலாமே, அது நடைமுறைக்கு ஒத்து வருமா என்று தெரியவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு சார். உதாரணத்துக்கு நம்ம பார்க்க போவோம்னா, இப்போ டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ஹைதராபாத்தில் பண்ணுறாங்க, கர்நாடகாவில் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் கூட ஒரு ஆல்மோஸ்ட் வெரி லார்ஜ், பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டர் வந்து அமைக்கிறார். ஆனால் இந்த ஹைதராபாத் சென்டர், பெங்களூர் சென்டர், ரிலையன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண குஜராத்தில் இருக்கக்கூடிய சென்டரோட வித்தியாசங்கள் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு புரிய வேண்டியது, இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் கன்சியூம் எனார்மஸ் எலக்ட்ரிசிட்டி. தே ஆர் ஆக்சுவலி எலக்ட்ரிசிட்டி கஸ்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு டேட்டா சென்டர் அந்த பேசிக்லி காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா சென்டர் ஏஐக்கு யூஸ் பண்ண சிப் இருக்குல்ல, அந்த ஒரு சிப் வந்து காஸ்ட் பிட்வீன் $30,000 to $40,000 ஒரு சிப்பு. அப்போது எத்தனை கம்ப்யூட்டர் நம்ம வந்து பேரலாக கனெக்ட் பண்ணி ஒரு சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு யோசிப்பாருங்க. ப்ளஸ் இந்த சென்டர்ஸுக்கு வந்து தேவையான எலக்ட்ரிசிட்டி ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 700 to 800 crores வரலாம் ரஃபா. இப்போது நம்ம நாட்டோட ஏஐ பட்ஜெட்டே அவ்வளோதான் இருக்குது. கரெக்ட். இந்த கரண்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 700 crores, சம்வேர் தேர். இட் இஸ் பிலோ 1000 crores. இன்ஃபேக்ட் குறைச்சிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இது செட்டப் பண்ண முடிஞ்சால் யூ நீட் ஏ காஸ்ட் டு பேர் அந்த சிப்ஸுக்கான காஸ்ட். என்விடியா சிப்ஸ் போடணும், எக்ஸெட்ரா ஜிஆர்யூ ப்ராசஸர்ஸ் வாட். இரண்டாவது எலக்ட்ரிசிட்டி. இப்போது நம்ம நாட்டில் பவர் கட் இல்லாமல் நீங்களால் பவர் எந்த ஊரில் சஸ்டெயின் பண்ண முடியும்னு எனக்கு சொல்லுங்கள். கஷ்டம் தானே. அப்போ எப்பயாவது சம்மரில் கட் ஆகும், இல்லை டிமாண்ட் கூடும், இல்லை வெயில் அதிகரிச்சா ஏசி போட்ட உடனே லோட் ஷெட்டிங்னு இது எல்லாமே நடக்கக்கூடியது தான். இப்போ தேர் இஸ் நோ சோர்ஸ் வேர் யூ ஹேவ் கண்டினியூஸ் 24/7 அன்இன்டரப்டட் பவர் சப்ளை நமக்கு தேவை. அண்ட் தீஸ் ஆர் பவர் கஸ்லர்ஸ். அந்த பவர் கொடுக்குற இஃப் தே கன்சியூம் அ லாட் ஆஃப் பவர். மூன்றாவது இவங்களுக்கு கூலிங் தேவை. ஏன்னா இட் ஜென்ரேட்ஸ் அ லாட் ஆஃப் ஹீட். ஸோ நம்ம பொதுவாக ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி. ஸோ இதுக்கு வாட்டர் பேஸ்ட் கூலிங் தான் இந்த 2 சென்டர்ஸ்லையுமே. ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் ஆர் வாட்டர் பேஸ்ட். அந்த கூலிங் வந்து அப்படி தான். வேற குஜராத்தில் அவங்க ரிலையன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த டேட்டா சென்டரில் தே ஆர் யூஸிங் ஆல்டர்னேட் எனர்ஜி. தே ஆர் ட்ரைங் டு பவர் இட் த்ரூ க்ரீன் எனர்ஜி. ஸோ கம்ப்ளீட்லி. ஸோ சோலாராக இருக்கட்டும், மற்ற பவர் சோர்ஸஸை யூஸ் பண்ணி அதை வந்து பவர் பண்ணும். ஸோ பவர் பில் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையும். கூலிங்க்கான மட்டும்தான் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கும். இங்கே ரெண்டுமே அது கிடையாது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் டேட்டா சென்டரை பற்றி இன்னும் வரல.
அது நாங்கள் நிலம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம் எக்ஸெட்ரா நம்ம பேசியிருக்கோம். பட் நிலம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, சோலாரை வச்சு ஜிஆர் ஏன் டேட்டா சென்டர் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு கேள்வி. ஓகே. தண்ணி பற்றாக்குறை இருக்கலாம். சென்னை மாதிரி நகரத்தில் வந்து 100% வாட்டர் ஷார்ட்டேஜ். டேட்டா சென்டரில் வேணாம், மக்களுக்கு கொடுக்கறதுக்கே தண்ணி வந்து ஒரு சேலஞ்ச் தான். இது வந்து ஸோ இட் பிகம்ஸ் அ சேலஞ்ச். பட் நமக்கு சவுத் தமிழ்நாடுலாம் போனீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் அவ்வளோ இருக்குது. அண்ட் சோலார் வந்து 365 days ஆஃப் த இயர் வந்து உங்களுக்கு வெயில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஏரியா வந்து இருக்குது. தேர் ஆர் பிளேசஸ் where you get 100%. சென்னையில் அப்படி தான் ஆக்சுவலாக. நமக்கு நவம்பர் டிசம்பரில் மட்டும்தான் கொஞ்சம் கூலாக இருக்கும், தவிர வெயில் இல்லாத நாட்கள் அப்படின்றது ரொம்ப குறைவு. நோ சன்லைட் டேஸ் அப்படின்றது இங்கே வராது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் திஸ். ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து க்ரீன் எனர்ஜி யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூ கேன் செட் அப் டேட்டா சென்டர்ஸ். இரண்டாவது, கூலிங்க்கு வந்து ஆல்டர்னேட் வழிகள் தேட வேண்டியது இருக்கும். ஓகே. மூணாவது, நம்ம இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் இங்கே கொண்டு வந்தால் தான் ஒன்று நம்மளும் வளர முடியும் என்பது இட் பிகம்ஸ் அன் ஆப்ஷனல் திங். இப்போ ஃபின்லாண்ட், நார்வேல போய் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஹவு இஸ் தட் கோயிங் டு ஹெல்ப் அஸ்ன்றது தான் நம்மளோட கேள்வி. ஸோ இட் இஸ் குட் டு ஹேவ் டேட்டா சென்டர்ஸ் ஹியர். தேர் இஸ் நத்திங் ராங் ப்ரொவைடட் இந்த மாதிரி திங்கிங் இருக்கணும். க்ரீன் எனர்ஜி வச்சு நீங்கள் பவரை பண்ணோம், ஸோ பவர் பில்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல். செகண்ட்லி, கூலிங்க்கான அது ஆல்டர்னேட் சோர்ஸஸ், அது வாட்டரோ இல்லை வாட் அதர் மோட்ஸ் ஆஃப் கூலிங், அது வந்து நம்மக்கிட்ட இஃப் வி கேன் திங்க் ஆஸ் அ கவர்மெண்ட் பாலிசி அண்ட் அதில் வந்து ஒரு ரிசல்டன் சொல்யூஷன் கொண்டு வர முடிஞ்சுங்க, திங்க் செட்டிங் அப் டேட்டா சென்டர்ஸ் கேன் டூ. அப்போ எதுக்கு நார்வே போனோம்? காஷ்மீரில் வைக்கலாமே. பனி பெய்கிற இடம் தானே இமாச்சல் பிரதேஷ், ஷிம்லா. ஆட்டோமேட்டிக்காக கூல் வெதர் தானே அங்கே. தேரதூன் ஆட்டோமேட்டிக்லி கூல் வெதர்ஸ். டெம்பரேச்சர் வந்து 10-12 டிகிரி மேலே அங்கே எந்த வருஷத்தில் எந்த டைம்லேயும் போகாது. ஸோ இட் இஸ் பாசிபிள். நார்வேக்கு போகணும், இங்கேயே செட் பண்ணலாம். பட் அதுக்குள்ள பவர் இருக்கணும், கூலிங் இருக்கணும், இந்த மணி கரெக்ட். பட்ஜெட் ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும். இந்த பட்ஜெட்டை வச்சு இவ்வளோ தூரம் பண்ணுறது. ஸோ அதனால தான் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் வித். இப்போ கூகுள் வந்து டேட்டா சென்டர் செட் பண்ணாங்க, தட் இஸ் தெம். ஸோ இவங்க வந்து நிலம் கொடுப்பாங்க. ஐ திங்க் தே ப்ரொவைட் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஆர் சப்சிடைஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஸோ ஆன். பட் தட் அலோன் வில் நாட் மேக் இட். ஐ திங்க் இது அரசாங்கமே இந்த பாலிசியான பாலிசி வந்து ஐ திங்க் ஹேஸ் டு பி டெவலப். தென் இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். இதுக்கு வந்து ஆல்டர்னேட்ஸ் 100% இருக்குது. ஏஐ கிட்ட கேட்டாலே அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஹவு யூ கேன் கூல் மீ பெட்டர்னு கேட்டிங்கன்னா இட் மே ஆஃபர் சொல்யூஷன்ஸ். ஓகே சார். கொக்கி குமார் அப்படிங்கிறவர் சார் என்ன கேட்டுக்காருன்னா, மதிப்புமிக்க திரு ரெஜி தாமஸ் அவர்களே, ஹவு டு டைம் தி மார்க்கெட் ஃபார் செலக்டட் ஸ்டாக் என்ட்ரி அண்ட் சேம் ஃபார் எக்ஸிட், தயவு செய்து விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். கொக்கி குமாருக்கு சொல்ல வேண்டிய ஒரே பதில் தான், இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமே மட்டுமே செய்யக்கூடிய ஒரு இட்ஸ் அ ஸ்கில் அண்ட் அன் ஆர்ட் ஃபார்ம். நான் வந்து எவ்வளோ தூரம் நிகழ்ச்சியில் பேசினாலுமே இட்ஸ் ஓரல் கம்யூனிகேஷன். இது வந்து தியரி. நான் இப்போ பேசுகிறது வந்து தியரியாக தான் இருக்கும். பட் ஒரு டெக்னிக்கல் செஷன் அட்டென்ட் பண்ணி சார்ட்டை எப்படி பார்க்கணும், அந்த சார்ட்டை தருகின்ற அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸை எப்படி நம்ம கேப்சர் பண்ணணும், அது எப்படி நம்ம அந்த புரிதல் நமக்கு எப்படி வரும், சார்ட்டை பார்த்தா இது எப்படி தெரியுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைம் பண்ணலாம். இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ஸ்டோரி அட் ஆல். நீங்கள் எவ்வளோ தூரம் வேல்யூவேஷன், ப்ரைஸிங் இது எல்லாம் படித்தாலுமே உங்களுக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைம் பண்ண முடியவே முடியாது. பர்ஃபெக்ஷன் ஆஃப் டைமிங் வராது, பட் அட்லீஸ்ட் யூ வில் பி மோர் ஆக்யூரேட். பீக்ஸ் அண்ட் ட்ரஃப்ஸ் பிடிக்கிறதுக்கெல்லாம் 30 வருஷமாக, மோர் தென் 30 years ஐ எம் ஆல்சோ ப்ராக்டிசிங் டெக்னிக்கல். பீக்ஸ் அண்ட் ட்ரஃப்ஸ் ஆக்யூரேட்டாக இந்த லெவலில் இந்த ப்ரைஸில் திரும்பும்லாம் வி கேனாட் டூ தட். பட் சம்வேர் நியர் தட் லெவல் ஒரு 90% ஆஃப் த மூவ் வந்து அந்த பீக்ஸ் அண்ட் ட்ரஃப்ஸ் வந்து டெஃபினட்டாக சார்ட் வடிவத்தில் நமக்கு தெரியும். சரி, ஒரு டாக்டர் வந்து எதுக்காக இசிஜி, இது வந்து ஸ்டாண்டர்டாக நான் எப்போவுமே டெக்னிக்கல் கிளாஸஸில் சொல்லக்கூடிய ஒரு அனாலஜி, ஒரு எக்ஸாம்பிள். எதுக்காக இசிஜி, ஒரு நெஞ்சு வலி அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உடனே இசிஜி எடுத்துப்பார் அப்படின்வாங்க. எதுக்காக அந்த இசிஜி எடுக்கணுன்றது தான் முக்கியம். ஏன் ஏசிஜி இல்லாமல் அவரால் சொல்ல முடியாது? அது டெஃபினட்டாக சொல்லலாம். நாடி பிடிச்சி சொன்ன காலமும் இருக்குது. இப்போ இசிஜி, ஸ்கேன், அட்வான்ஸ்டு லெவல்ஸ், தீஸ் ஆர் ஆல் அட்வான்ஸ் டெக்னிக்கல் டூல்ஸ். அதாவது ஒரு சராசரி மனிதனுடைய ஹார்ட் பீட் அண்ட் யூனோ டிஃப்ரென்ஷியல், the potential difference between your feet and your limbs and upper limbs and lower, இது வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் அந்த இசிஜி சார்ட் பார்த்தீங்கன்னா மேலே செல்லும், கீழே வரும். தேர்ஸ் அ ஆல்மோஸ்ட் சைனூசாய்டல் கிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டில் அவங்களுக்கு தெரியும். இது வந்து பை ரிசர்ச், பல ஆண்டுகள் இவங்க கற்றுக்கொண்ட மெடிசின்
கிளாஸஸ் மூலமாகவும் ப்ராக்டிஸ்னாலோ ஒரு சராசரி மனிதனோட நார்மல் ஹார்ட் பீட் எப்படி இருக்கும், பிரச்சனை உள்ள ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்றது அந்த கிராஃப் வடிவில் தான் தெரியுது. இஃப் இட் இஸ் நார்மல் ஒன்றும் இல்லைப்பா, இட் குட் பி சம்திங் மேபி எ ஸ்ட்ரெயின் சம்திங் சொல்லலாம். பட் அந்த இதில் வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் பார்த்துட்டாங்கன்னா தே அட்வைஸ் யூ ஃபார் ஃபர்தர் டெஸ்ட், இல்லை மெடிக்கேஷன், இல்லை டயட் கண்ட்ரோல், இல்லை எக்ஸசைஸ் ரெஜிம் சம்திங். இதெல்லாம் காம்பினேஷனாக he will prescribe, he will send you to a specialist and so on. ஸோ ஒரு ஹார்ட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம சார்ட் வடிவில் தான் பார்க்கணும் இல்லையா? எஸ் சார். ஹவு? பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் ஒரு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா, சம்திங் ராங். அந்த மிஸ்டேக்கு தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ டைமிங் த மார்க்கெட்டும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸில் தான், ஹார்ட்டில் எப்படி மிஸ்டேக் இருந்தால் சார்ட்டில் தெரியுதோ அதே மாதிரி தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்குமே நம்ம அந்த சார்ட்டை பார்த்து அந்த மிஸ்டேக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. பர்ஃபெக்ட் மார்க்கெட்டில் நம்ம தேவையில்லை, அது ஏற்றம் ஏறிக்கொண்டே இருக்கும், இறங்கு, தட் இஸ் ஆல். பட் எங்கே அதை டைம் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட், இட் கிவ்ஸ் யூ தோஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சிக்னல்ஸ். அந்த சிக்னல்ஸ் தெரியறது தான் டெக்னிக்கல். ஸோ இவருக்கு வந்து நான் தியரட்டிக்கலாக சொன்னால் புரியாது, பட் இந்த உதாரணத்தினால அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், சார்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேட்டர்ன்ஸ் தெரியணும். இது மூணுமே தெரிஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா வித் டைம், நம்ம எப்படி ஒரு டாக்டர் வந்து இத்தனை நாள் முடிஞ்ச பிறகு சார்ட் இப்படி பார்த்தோன்னா சொல்கிறாங்க, உங்களுக்கும் அந்த ஸ்கில் வரக்கூடும். இட் இஸ் பாசிபிள் டு டூ இட். வெங்கட்லான் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காருன்னா, தேங்க்யூ சார், கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் தி ஷார்ட் அண்ட் லாங் பில்டப் அண்ட் ஹவு டஸ் இட் அஃபெக்ட் ஆர் பிளே அ ரோல் லாங் டேர்ம் பையிங் அண்ட் ஹோல்டிங்? ஓகே. அவர் பேர் என்ன சொன்னீங்க? சார் வெங்கட்லான். வெங்கட். ஓகே. அவர் வந்து ரெகுலராக ஓப்பனிங் பெல் கேட்குறாரு போல, அதனால் அங்கே தான் நான் லாங் பில்டப் ஷார்ட், பொதுவாக வீக்கெண்ட் ஷோவில் நம்ம அதை யூஸ் பண்ணாத ஒரு டேர்ம். ஸோ யூ மஸ்ட் பி வாட்சிங் தி ஓப்பனிங் பெல், லிஸ்னிங் டு தி ஓப்பனிங் பெல் ஷோ. சரி, லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையவே கிடையாது. ஓகே. நான் தெளிவாக வெங்கட் சார் மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி கேட்குறவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்கிறது தான், இட் இஸ் நாட் ஃபார் எனி டேர்ம். இந்த லாங் டேர்மா, ஷார்ட் டேர்மா, மீடியம் டேர்மா அப்படின்னு கிடையாது. பட் தோஸ் ஆர் ஸ்டாக்ஸ் வேர் நம்ம இந்த லாங் பில்டப்னு சொல்லும்போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்மெண்ட்டில் ஆக்டிவிட்டி நடக்கும். சில ஸ்டாக்ஸோடைய நீண்ட காலம்னா ஒரு குறுகிய ஃபார்வர்ட் திங்கிங், மேபி ஃபார் அ வீக், மேபி ஃபார் 2 weeks ahead, மேபி ஒரு செய்தி வந்திருக்கலாம், மேபி அவங்க ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதோ நெகட்டிவ் சேல், இவன் கடன் கூடியிருக்கலாம், மேனேஜிங் டைரக்டர் ரிசைன் பண்ணியிருக்கலாம், சம்திங் லைக் திஸ். ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கில் வந்து கேஷில் பொசிஷன் எடுக்க மாட்டாங்க, பட் F&O செக்மெண்ட்டில் பொசிஷன் பில்ட் ஆகும். ஸோ ஐதர் லாங் ஃபியூச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் பில்ட் ஆகிறதா இருக்கலாம், ஸோ அண்ட் ஸோ ஃபோர்த். இல்லை நம்ம ஷார்ட் பில்டப்னா அதுக்கு எதிர்மாறாக, ஸோ ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகலாம், ஷார்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் பில்ட், இதுதான் லாங் பில்டப் அண்ட் ஷார்ட். ஸோ தட் மீன்ஸ் இந்த நியர் டேர்ம், மேபி ஒரு வாரம் 10 நாட்களுக்குள் அந்த பங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்க போகுதுன்றது நமக்கு ஒரு இண்டிகேட்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் 2 விஷயமா யூஸ் பண்ணணும். இப்போ லாங் பில்டப் நம்ம சொல்லும்பொழுது, சரி நான் நீண்ட காலம் இது, ஏன்னா பேர் வந்து லாங் பில்டப் இல்லையா, ஸோ அது வந்து லாங் டேர்ம், அந்த லாங்னாலே அவ்வளோதான், நம்ம நேரம் 3 வருஷம் 5 வருஷம் அப்படி போயிடாதீங்க. வந்து மேக்ஸிமம் 1 week தான், 1 week 5 days அவ்வளோதான் நீங்கள் எதிர்பார்க்கணும். அந்த 5 daysக்குள்ளே ஏதோ ஒரு ஆக்ஷன் அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கில் பில்ட் ஆகுது. சில நேரங்களில் எப்போவுமே நிவேதா, ஃபியூச்சர் இம்பேக்ட்ஸ் த ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் டஸ் நாட் இம்பேக்ட் த ஃபியூச்சர். மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஏன்னா ஒரு ரிசல்ட் வருதுல்ல, ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வருதுல்ல, அவங்க அடுத்த குவார்ட்டர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. எது கொடுக்குறீங்க? ரிசல்ட்னால. இப்போ என்விடியாவோட Q4 ரிசல்ட் வந்து நல்லா தான் இருந்தது, பட் அடுத்த குவார்ட்டர் கைடன்ஸ் வந்து சரியில்லை, அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் அடிச்சாங்க. எதனால? ப்ரெசென்ட் ரிசல்ட் சூப்பராக தானே இருக்கு, அப்போ ப்ரைஸ் ஷுட் பி புஷ்ட் அப் இல்லையா, பட் ஃபியூச்சர் கைடன்ஸ் சரியில்லைன்னா அந்த ஸ்டாக் அடிச்சாங்க. எப்போவுமே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஃபியூச்சர் சம்டைம்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கைடிங் த ப்ரெசென்ட். ஸோ இன்றைய சந்தைக்கு இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் வரும்பொழுது, ஒரு லாங் டேர்ம், தட் மீன்ஸ் லாங் பில்டப் நடக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ஸ்டாக்ல இருக்கலாம். மேபி பாசிட்டிவ், தட் இஸ் லாங் பில்டப். நெகட்டிவ், விச் மீன்ஸ் ஷார்ட் பில்டப். ரைட்டா? ரெண்டுமே 4 to 5 daysக்குள்ளே தான் அந்த ஆக்ஷன் முடிஞ்சிடும். அது வந்து தயவு செஞ்சு அது லாங் பில்டப்னு சொன்ன உடனே இங்கே கேஷ் மார்க்கெட்டில் வந்து நான் டெலிவரி எடுத்து அடுத்த 3 வருஷத்துக்கு வச்சுக்கலாம்னா தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. திருப்பி அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், ஒன்லி ஃபார் 4 to 5 days தான், அவ்வளோதான் அதோட இம்பேக்ட். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கவனிக்கத்தக்கது அப்படின்றத நம்ம சொல்கிறேன். சம்திங் இஸ் ஹேப்பன் தேர் ஆர் இஸ் ஹேப்பனிங் தேர். இப்போ 4000 ஸ்டாக்குக்கும் நம்ம இவாலுவேட் பண்ணி வி கேனாட் லிஸ்ட் டவுன். அப்போ ஓப்பனிங் பெல் ஷோ முடியறதுக்குள்ளே மார்க்கெட்டே முடிஞ்சிடும். அவ்வளோ 4000 ஸ்டாக்ஸ் கவர் பண்ணும். ஸோ அதனால்
லாங் பில்டப் நடந்திருக்குப்பா F&O செக்மெண்ட்டில் குறிப்பிட்ட, அதுவும் சில டைம் ஆல்மோஸ்ட் 50 ஸ்டாக்ஸ் 60 ஸ்டாக்ஸ் இருக்கும். நம்ம ஒரு 5-10 ஸ்டாக் தான் சொல்கிறோம். அது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லாங் பில்டப் நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸசிவ் லாங் பில்டப். அப்போ அந்த ஸ்டாக்ஸ்லாம் அவ்வளோ பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதே போல் ஷார்ட் பில்டப் சொல்லும்போதும் நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்ல வரேனே தவிர அதனால அது ஷார்ட் போங்க விலை குறைஞ்சிரும் இது எதுவுமே இன்டர்பிரிட்டேஷன் கிடையாது. இட் இஸ் அன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபார் த நியர் டேர்ம். இது பியூராக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டேட்டா. என்எஸ்சியில் போய் பார்த்தீங்கன்னா டேட்டா கிடைக்கும். நான் எடுக்கிறது பெரிய ஃபார்முலா வச்சுலாம் கிடையாது. என்எஸ்சிலே இந்த டேட்டாலாம் இருக்குது, ப்ரிஸ்கிரைப் டேட்டா தான். நிறைய பேர் அந்த எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டுக்கே போக மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. நம்ம அந்த சைட்லேருந்து எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் புரியும்படி இருக்கும் ஒரு கைடன்ஸ் கொடுக்கணுன்றதுக்கு தான் அந்த லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் கொடுக்குறோம். அதே சமயத்தில் ஹை டெலிவரின்னு நம்ம கொடுக்குறோம். அதுக்கும் அர்த்தமும் அதே தான். அது வந்து கேஷ் செக்மெண்ட்டில் நடந்திருக்கு. தட் மீன்ஸ் ஆக்சுவலி மக்கள் வந்து ரீட்டைலாக இருக்கட்டும் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும் டெலிவரி எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டாக் எதுக்காக டெலிவரி எடுக்கணும்? விலை ஏற போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அட்லீஸ்ட் ஒரு குறுகிய காலத்துக்கு நான் எடுத்து வைக்கிறேன். அதுதான் அதோட அர்த்தமே இல்லையா? சில டைம் இங்கே வர ஸ்டாக்குமே லாங் பில்டப்பும் ஒன்றா வரும். சேம் ஸ்டாக்ஸ் வில் ரிஃப்ளெக்ட். ரிசல்ட் டைம்லலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், ரிசல்ட் வருது, நல்ல ரிசல்ட் வந்துற எதிர்பார்ப்பு லாங் பில்டப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் வரும்போது டபுள் ஷோர் அது. ஓகே, பட் நாட் எவ்ரிடே. இங்கே வர்றது எல்லா பங்குகளுமே அந்த லிஸ்ட்டில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இது கேஷ் செக்மெண்ட், அது F&O. இட் இஸ் ஒன்லி அ கைடிங் ஃபேக்டரை தவிர அதை வச்சு தயவு செஞ்சு லாங் டேர்ம்லாம் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க.